ஒரு பெண்மணி அந்த அம்மா கிட்னிய எடுப்பதற்காக ஒரு ரேட்டை பேசி அழைச்சிட்டு போறாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. சரி எடுத்தாங்க, அந்த பணத்தையாவது கொடுக்கணும்ல அந்த ஏழைக்கு, அதுவும் கொடுக்கல, குறைந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் இங்க வந்திருக்கிறீங்க, எழுத உங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. ஏன்னா கிட்னி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கிட்னி பதிலாக கல்லீரல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திருட்டு போயிட்டு இருக்குது. ஏதோ திருட்டு போவோம், உடம்புல இருக்கிற உறுப்புமா திருட்டு போகணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நீ யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. நம்ம உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. நான் உண்மைதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நடக்கிற செய்தி பார்த்தா பயமா இருக்குது. ஆக திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு யாராவது போய் மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய உறுப்பெல்லாம் பத்திரமா இருக்குதான்னு நீங்களே நீங்க அதை சரியா இருக்குதான்னு பாத்துக்க.